ஸோ ஹாய் வியூவர்ஸ், இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏஐ மூலியமாக ஃப்ரீயாகவே இந்த மாதிரியான ஹாரர் பேஸ்டு ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி அவங்க யூடியூப் சேனலில் மணி வந்து ஏர்ன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு அது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் இருக்குங்க. அது என்ன கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருப்பீங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருந்துச்சுங்களா உங்களுக்கு? இதில் வரக்கூடிய கேமரா ஆங்கிள்ஸு, சவுண்ட்ஸ் எஃபெக்ட், அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே ரொம்பவே ரியலிஸ்டிக்காக சினிமேட்டிக் ஸ்டைல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறோம்னு நினைக்கலாம், எனக்கு இந்த மாதிரி வந்து ப்ராம்ப்ட் வந்து கிரியேட் பண்ண தெரியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது, ஒவ்வொரு நேரம் ChatGPT வந்து ப்ராம்ப்ட் இந்த மாதிரி கொடுத்துருது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலனால யோசிக்கிறீங்க இல்லைங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் நான் விட்டுட்டு நானும் வந்து ஒருத்தனை வந்து யோசிச்சு, அதாவது ஒரு தேர்ட் பர்சனாக வச்சுக்கோங்க. அதாவது வந்து இப்போ நானும் வந்து ஃபஸ்ட்டு நானும் இந்த வீடியோ பார்க்குறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ நானும் பார்த்துட்டு நான் வீடியோ கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு பிளைண்டாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து முதல் ஏதோ ஒரு வீடியோ கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து எப்படி வந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் உங்களுக்கு புரியுற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நானும் வந்து எந்த ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்க போகிறதில்ல. நான் எப்படி ChatGPT கேட்ட ஒரு ஃபஸ்ட்டு தொடங்குற ஒரு பர்சனாக வந்து அதுக்கிட்ட நான் அப்ரோச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ எப்போ போல் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இன்றைக்கி புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனலுங்க. நான் உங்கள் அருண் கார்த்திக் பேசுகிறேன். ஸோ இப்போ இங்கே மொபைலில் பார்த்தீங்கன்னா ChatGPT வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் எப்போ போல் வந்து மொபைலில் தான் யூஸ் பண்ணுறேன், லேப்டாப் பிசியில் நான் யூஸ் பண்ணல. ஓகேங்களா? சரி, இங்கே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் வந்து இங்கிலீஷில் தான் டைப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி நீங்கள் தமிழில் வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு ChatGPT இந்த மாதிரி வச்சுக்கலாம். அது தப்பு இல்லை. ஓகேங்களா? சரி, இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, ஐ நீட் ஒன் ஹெல்ப், ஐ வாண்ட் டு கிரியேட் ஒன் க்ரீப்பி ஹாரர் ஷார்ட் ஃபிலிம் யூசிங் ஷோரா 2 அப்படின்னு கேட்டிருக்கேன். நான் வந்து ஒரு ஹாரர் பேஸ் பண்ணி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணணும், சோரா சர்வீஸை யூஸ் பண்ணி அப்படின்னு ஜஸ்ட்டு சொல்லிட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரெண்டாவது நான் சொல்லியிருக்க பாருங்க, ஐ டோன்ட் நோ ஹவு டு ரைட் ப்ராம்ப்ட் ஃபார் தட். எனக்கு வந்து இதை பற்றி ப்ராம்ப்ட்லாம் எனக்கு எழுத தெரியாது. ஏன்னா வந்து சில டெக்னிக்கலான விஷயங்களை வந்து உள்ளடக்கி இருக்கணும், அது அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அது வந்து எனக்கு பண்ண தெரியாது நான் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், பிகாஸ் இட் ஷுட் லுக் லைக் மோர் ஹாரர், இட் ஷுட் கண்டைன்ஸ் லாட்ஸ் ஆஃப் லென்ஸ் ஷாட், கேமரா ஆங்கிள்ஸ் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி சீன் ஷுட் ஃபீல் லைக் ஹூக் பிகாஸ் ஆஃப் வியூவர் என்கேஜ்மெண்ட். ஓகேங்களா? இப்போ இந்த சீன்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து வியூவர்ஸை கவர்ற வகையில் இருக்கணும், ஹூக் இருக்கணும் அதில் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் யூஸ் சம் ஹாலிவுட் ஸ்டைல் சவுண்ட்ஸ். ஓகேங்களா? ஐ வாண்ட் கம்ப்ளீட் கிரியேட்டர் ஸ்டைல் ஹாலிவுட் ஹாரர் ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து எனக்கு இதில் 5 சீன் வேணும், ஒவ்வொரு காட்சியுமே வந்து 15 வினாடிகளை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். இப்போ நம்ம கேட்ட மாதிரியே வந்து என்ன பண்ணிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இப்போது த டைட்டில் பார்த்தீங்கன்னா த லாஸ்ட் ரூம் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான டைட்டில் கொடுத்துட்டு நம்மளுக்கு தேவையான 5 சீன் வந்து நம்மளுக்கு தந்துருச்சு. ஓகேங்களா? 5 காட்சிகள் இங்கே இருக்குது. ஓகேங்களா? இப்போ அது கீழே வந்து அதுவே கேட்டிருக்குது பாருங்கள். சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து பெருசாக வந்து இதுக்கிட்ட நான் சிம்பிளாக தான் கேட்டிருக்கோம். அதுவே வந்து என்ன கேட்டிருக்கு பாருங்கள். சரி, ஓகே, உங்களுக்கு வந்து சோரா 2 வந்து வீடியோ கிரியேட் பண்ண போகிறீங்க. இப்போ சோரா 2ல் இப்போ ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ கிரியேட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ப்ராம்ப்ட், ஃபைனல் ப்ராம்ப்ட் நானே ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லுது. நான் வந்து எஸ்ன்னு சொல்லிவிட்டு, பிகாஸ் ஐ எம் கோயிங் டு கிரியேட் திஸ் வீடியோ and I want to explain how to create this kind of video for my viewers. So it should be unique and I need copyright free conceptனு சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னா, சரி, ஓகே, உருவாக்கி கொடு, ஏன்னா வந்து இந்த மாதிரி வீடியோ வந்து எப்படி நான் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் என்னோட வியூவர்ஸுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ரொம்பவே யூனிக்காக தனித்துவமாக இருக்கணும். இது வந்து ஐ நீட் காப்பிரைட் ஃப்ரீ கான்செப்ட்னு ஒரு கான்செப்டிங் நான் வச்சுருக்கேன், ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு தேவையான 5 காட்சிகள், இதே வந்து ஃபைனல் வீடியோ ப்ராம்ப்ட். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 சொல்லி 5 ஃபைனல் வீடியோ ப்ராம்ப்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருச்சு. ஓகேங்களா? இதை நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை, கான்செப்ட் ஓவர். இப்போ ஜஸ்ட் வந்து இதை டச் பண்ணிக்கோங்க. செலக்ட் டெஸ்ட் கொடுத்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சீன் 1 இருக்குங்களா, இந்த சீன் 1லேருந்தே காப்பி பண்ணிக்கோங்க, அது தப்பு இல்லை. இந்த மாதிரி வந்து ஃபைனல் வீடியோ ப்ராம்ப்ட் வந்து ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து சோரா 2ல் வந்து ஜஸ்ட் இதை பேஸ்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு வீடியோ வந்து ரெடி ஆகிடும். இதே மாதிரி தான் மிச்சம் இருக்கிற 2 3 4 5 காட்சிகளுக்குமே வந்து இந்த மாதிரி தான் 1 by 1 வந்து சீன்ஸ் வந்து காப்பி பண்ணி அந்த சோரா 2ல் வந்து பேஸ்ட் பண்ணி நம்ம வீடியோ கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குங்களா. அதனால தான் வந்து பழைய வீடியோஸில் மாதிரி வந்து நோட் பேட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு சொல்லி உங்களுக்கு நான் வந்து சொல்லலை. ஏன்னா வந்து இது ரொம்பவே சிம்பிளான கான்செப்ட் இது. ஓகேங்களா? சரி, இப்போ வாங்க அடுத்த ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா,
சோரா 2 வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இந்த சோரா 2 அப்படின்னா வந்து என்னன்னு தெரியாம இருக்கிறவங்களுக்கு, இப்போ இந்த வீடியோக்கு முன்னாடி ரீசென்ட்டா இத பத்தி நான் ஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்க்ரீன்ல தெரியுது பாருங்க இந்த வீடியோ. இங்க போய் இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சோரா 2 எப்படி வந்து லாகின் பண்றது, எப்படி வந்து இந்தியாவிலிருந்து ஃப்ரீ ஆக்சஸ் பண்றது, எப்படி வந்து இன்வைட் கோட வந்து ஃப்ரீயாவே கெட் பண்றது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். ஒரு ஸ்டோரி எக்ஸாம்பிளோட. ஸோ அதை பார்த்தா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாரி சோரா 2 வந்து எப்படி இதில வீடியோ கிரியேட் பண்றதுன்னு பாருங்க. ஏன்னா வந்து அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? சரி. இப்போ அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துர்றேன். இந்த ப்ராம்ப்ட் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன தேவையோ அங்கிருந்து நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி. இப்போ நம்ம அங்கருந்து ஒரு ப்ராம்ப்ட் வந்து காப்பி பண்ணோம் பார்த்தீங்களா? சீன் 1 அத வந்து ஜஸ்ட் இங்க பேஸ்ட் பண்ணிக்கங்க. பேஸ்ட் பண்ணிட்டு, இதில இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயமே பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. இதில வந்து எப்பவும் போல லேண்ட்ஸ்கேப், போர்ட்ரைட் இருக்கும். நம்ம லேண்ட்ஸ்கேப் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து போர்ட்ரைட்ல வீடியோ கிரியேட் பண்றீங்கன்னா, நீங்க சாட் ஜிபிடில கேட்கும்போதே வந்து போர்ட்ரைட் தான் வந்து 9:16 ஃபார் மை யூடியூப் சேனல் ஷார்ட்ஸ் வீடியோன்னு சொல்லி கேட்டுருங்க. ஓகேங்களா? நான் வந்து லேண்ட்ஸ்கேப் குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சரி. குடுத்துட்டு இதில இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க இந்த Google VO3 அதுக்கப்புறம் Google Flow, Grok இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 8 செகண்ட், 6 செகண்ட் தான் உங்களுக்கு இருக்கும். ஆனா, இதில ஒரு ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதில 15 செகண்ட் வரைக்கும் நீங்க வீடியோ கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே அதனால தான் நான் இதில வந்து லாங் வீடியோஸ் கிரியேட் பண்றதுக்கு நான் சஜெஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வந்து ஈஸியா நீங்க 5 வீடியோ கிரியேட் பண்ணாலே வந்து 1 நிமிஷத்துக்கு மேல வந்து அந்த வீடியோ போயிரும். ஸோ ரொம்பவே ஷார்ட் ஃபிலிம் வந்து கிரியேட் பண்றீங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க கிட்ஸ் நர்சரி சாங் வந்து கிரியேட் பண்றீங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் ஒரு 5 வீடியோ கிரியேட் பண்ணாலே வந்து 1 நிமிஷத்துக்கு மேல வீடியோ டியூரேஷன் வந்து தாண்டிரும். ரொம்பவே பெஸ்ட் இது. ஓகேங்களா? ஸோ நெறைய பேர் வந்து நம்ம சேனல்ல வந்து இந்த கிட்ஸ் நர்சரி சாங் வந்து கிரியேட் பண்றத சொல்லி நீங்க கேட்டிருக்கீங்க. நான் வந்து இந்த வீடியோ மூலியமா நான் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பா வந்து ஒரு ஃபியூ டேஸ்ல வந்து அத நான் அப்டேட் பண்றேன். ஓகேங்களா? இந்த வீக்குள்ளேயே நான் அப்டேட் பண்றேன். சரிங்களா? சரி. இப்போ நான் 15 செகண்ட் வந்து நான் குடுத்துட்டேன். குடுத்துட்டு ஜஸ்ட் வந்து சென்ட் குடுத்துருங்க. சென்ட் குடுக்கறதுக்கு முன்னாடி வந்து VPN எல்லாம் ஆன்ல இருக்குதான்னு பார்த்துக்கங்க. ஓகேங்களா? நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இத பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்பவே சிம்பிள் தான். ஓகேங்களா? குடுத்துட்டு ஜஸ்ட் சென்ட் குடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆட் டூ கியூன்னு மேல வந்துரும். ஓகேங்களா? நம்ம வெயிட் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து அதிகபட்சம் 1 மினிட்ல வந்து வீடியோ ரெடி ஆயிரும் அதிகபட்சம். ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் இந்த மாரி வந்து வீடியோ லோட் ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா? லோட் ஆயிட்ட உடனே வந்து இது வந்து ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சுரும். இந்த மாரி வந்துரும். ஓகேங்களா? ஜஸ்ட் இது வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மத்த வீடியோ ஜெனரேட்டர் மாரி வந்து வீடியோ மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகாது. கீழ வந்து எப்பவும் போல ப்ராம்ப்ட் வரும். ஆனா, அது மொபைல யூஸ் பண்றங்காட்டி அந்த வீடியோ மேலேயே ப்ராம்ப்ட் வந்து ஷோ ஆயிட்டு இருக்கு. அத பத்தி நீங்க வொரி பண்ண வேண்டியதில்ல. ஓகேங்களா? சரி. இப்ப வந்து இதில டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, ஜஸ்ட் இங்க 3 டாட் இருக்கு பாருங்க. குடுத்தீங்கன்னா இங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனா வந்து இன்னொன்று இருக்கு. இப்ப வந்து VPN யூஸ் பண்றதுனால உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ப்ரௌசிங் ஸ்பீடு, டவுன்லோடிங் ஸ்பீடுல ரொம்பவே அது அஃபெக்ட் பண்ணும். அதனால வந்து VPN வந்து ஃபர்ஸ்ட்டு டவுன்லோட் பண்ணும்போது மட்டும் ஒரு ஆஃப் பண்ணி வச்சுக்கங்க. ஆஃப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த 3 டாட் இருக்கு பாருங்க. 3 டாட் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் இருக்கும். இப்ப குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா வந்து டவுன்லோட் ஆயிரும். ஓகேங்களா? இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டக்குன்னு டவுன்லோட் ஆப்ஷன் வந்துருச்சு நம்மளுக்கு. டவுன்லோடும் பண்ணிட்டோம். உங்களோட கேலரியில வந்து அது சேவ் ஆயிரும். ஓகேங்களா? இல்லாட்டி VPN ஆன்ல இருந்துச்சுன்னா வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கும். ஓகேங்களா? சரி. சரி, ஓகே. இதே மாரி தான் வந்து நீங்க அடுத்த 2, 3, 4, 5 காட்சிகளுமே வந்து இப்படித்தான் நீங்க கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குதுங்க. இந்த வீடியோ வந்து மானிடைஸ் ஆகணும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஓகேங்களா? இப்ப வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல்ல VN எடிட்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. இல்லாதவங்க வந்து Play Storeல அவைலபிளா இருக்கும். அங்க போய் நீங்க VN எடிட்டர் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சில பேர் KineMaster வச்சிருப்பீங்க, Canva. சரி உங்களுக்கு என்ன அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ஃபேவரபிளா இருக்கோ, அத நீங்க வச்சு யூஸ் பண்ணிக்கங்க. நான் வந்து இத யூஸ் பண்ணி நியூ ப்ராஜெக்ட்ன்னு குடுக்குறேன். வீடியோ பேஸ்டான்னு கேட்குது. நான் எஸ் குடுத்துட்டு, இங்க பாருங்க வீடியோக்குள்ள நான் போய்க்கிறேன். ஓகேங்களா? இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ரீசென்ட்டா கிரியேட் பண்ண வீடியோ வந்து ஆர்டரைஸா வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து எப்பவுமே வீடியோ கிரியேட் பண்ணும்போது, சீன் 1ல இருந்தா கூட டவுன்லோட் பண்ணுங்க. அப்பதான் ஆர்டரைஸா வரும். ஓகேங்களா? இது சீன் 5 இருக்குங்காட்டி பிரச்சனை இல்ல. நம்ம ஈஸியா ஆர்டரைஸ் பண்ணிக்க முடியும். ஒருவேளை நீங்க 10 சீன் கிரியேட் பண்ணீங்கன்னா, நீங்க மாத்தி மாத்தி டவுன்லோட் பண்ணீங்கன்னா, ஒரு பக்கம் போய் ஸ்டோர் ஆயிருக்கும். உங்களுக்கே கன்ஃப்யூஸ் ஆயிரும். எது சீன் 1, சீன் 2ன்னு சொல்லி. அதனால நான் ஆர்டரைஸா டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? சரி. இப்ப சீன் 1 நான் குடுத்துர்றேன். ஓகேங்களா? குடுத்துட்டு 2 அப்புறம் 3 அப்புறம் 4 அப்புறம் 5 குடுத்துர்றேன். இங்க பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு சீன் இருக்கு. நான் வந்து அடிஷனலா வந்து கிரியேட் பண்ணிட்டேன். அது தேவையில்ல. ஓகேங்களா? நான் அவாய்ட் பண்ணிர்றேன். இப்ப 5 சீன் நான் வந்து குடுத்துட்டேன். குடுத்து நெக்ஸ்ட் குடுத்துர்றேன். ஓகேங்களா? இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, எப்பவுமே இந்த VN எடிட்டர்ல லாஸ்ட்டா எக்ஸ்ட்ரா ஒரு டேப் இருக்கும். எப்பவும் போல நான் சொல்ற மாரி டெலீட் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு வீடியோ எடிட் பண்றதுக்கு முன்னாடி ரேஷியோ செட் பண்ணிக்கங்க. இங்க மேல பாருங்க ஒரிஜினல் இருக்குங்களா? குடுத்தீங்கன்னா, யூடியூப் ஷார்ட்ஸுக்கா, இல்ல இன்ஸ்டாக்கா, இல்ல யூடியூபோட ஃபுல் லென்த் வீடியோவான்னு கேட்கும். நான் ஃபுல் லென்த் வீடியோ குடுத்து 16:9 குடுத்து நான் சேவ் பண்ணிர்றேன். இப்ப வந்து நம்ம வீடியோ வந்து ஃபிட் ஆயிருச்சு. இத அப்படியே வந்து எக்ஸ்போர்ட் குடுத்தீங்கன்னா, நீங்க வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணிக்கலாம். எவ்வளோ MB வருது? 121 MB தான் வருது. ஓகேங்களா? ரொம்பவே ஈஸி. ஆனா, இங்க பாருங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் அடிக்கடி நான் சொல்லுவேன். எப்பவுமே ஓன் வாய்ஸ் ஓவர் குடுத்தா மட்டும் தான் யூடியூப்ல வந்து மானிட்டைசேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி. நீங்க நினைக்கலாம் சில சேனல்ஸ் எல்லாம் இருக்கு. ஜஸ்ட் ஏஐலயே வீடியோ கிரியேட் பண்றாங்க. ஏஐலயே வாய்ஸ் ஓவர் குடுக்குறாங்க. மானிட்டைஸ் ஆயிட்டு இருக்கு.
இந்த ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா. ஆனால் அது வந்து நான் சஜெஸ்ட் பண்ண மாட்டேன். சாரி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க முழு எஃபோர்ட் போடுறீங்க. ஓகேங்களா? ஏதோ ஒரு காரணத்தினால வந்து அது வந்து இக்னோர் பண்ணிட்டாங்கன்னா வந்து உங்களோட எஃபோர்ட் தான் வேஸ்ட் ஆகும். நான் வந்து என்னோட வியூஸ்க்காக வந்து நான் சொல்லிட்டு போயிரலாம். ஆனா நான் வந்து எப்பவும் படி நான் பண்ண மாட்டேன். ஆ எந்த ஃபேக்ட்டோ அத மட்டும் எனக்கு தெரிஞ்ச நாலேட்ஜில நான் சொல்றேன். ஓகேங்களா? அதனால சொல்றேன். ஸோ வந்து இப்போ நீங்க இந்த மாரி வீடியோ ஃபிட் ஆனதுக்கப்புறம் வந்து உங்களோட ஒரிஜினல் வாய்ஸ் ஓவர் குடுங்க. உங்களுக்கு அதனால தான் நீங்க நோட் பண்ணியிருப்பீங்களா என்னன்னு தெரியல. நான் ChatGPTல கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் தான் நான் கிரியேட் பண்ண போறேன். எனக்கு கேமரா ஆங்கிள்ஸ் வேணும். ஹாலிவுட் ஃபிலிம் சவுண்ட்ஸ் எஃபெக்ட் வேணும்னு நான் கேட்டிருப்பேன். ஆனா டயலாக்ஸ் நான் கேட்டிருக்க மாட்டேன். ஏன்னா வந்து அதுக்காக தான். இங்க பாருங்க. டயலாக்ஸ் இல்லாம நல்ல ஒரு சூப்பரான ஸ்டோரி வந்து உங்களுக்கு வித் பேக்கிரவுண்ட் மியூசிக்கோட வந்துருச்சு உங்களுக்கு. ஓகேங்களா? சரி. சரி, ஓகேங்க. இப்போ வந்து ஆடியோ எப்படி நீங்க இன்சர்ட் பண்றது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்போ இங்க ஆடியோ ப்ளஸ் இருக்கு பாருங்க. குடுத்தீங்கன்னா இங்க ரெக்கார்டுன்னு இருக்கும். குடுத்து அந்த ரெட் பட்டன்ல ப்ளே பண்ணிட்டீங்கன்னா, வீடியோ பாட்டுக்கு ப்ளே ஆயிட்டு இருக்கும். அந்த 1 நிமிஷம் வீடியோ அப்படியே ப்ளே ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா? இத பார்த்துட்டு அப்படியே உங்களோட ஸ்டைல்ல அழகா வாய்ஸ் ஓவர் ஓன் வாய்ஸ் குடுங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் கான்செப்ட். இல்லைங்க, எனக்கு வந்து கரெக்ட்டா வந்து எனக்கு வாய்ஸ் ஓவர் குடுக்க முடியல வீடியோ பார்த்து. ஸோ நான் பார்த்து படிச்சா தான் நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, ஸோ ஜஸ்ட் வந்து இன்னொரு டவுட்டும் வரல சில பேருக்கு. எனக்கு வந்து கரெக்ட்டா வாய்ஸ் ஓவர் வந்து கொஞ்சம் வியூவர்ஸ் அட்ராக்ட் பண்ற மாரி பேசத் தெரியல. என்ன மாரி பேசுறது? இந்த ஸ்டோரி எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க இதே ChatGPTல நம்ம வந்து ஸ்டோரி கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா? அதே சேட்ல போயிட்டு, நான் வந்து 1 நிமிஷத்துக்கு வந்து வாய்ஸ் ஓவர் வந்து பேசணும். என்னோட ஓன் வாய்ஸ்ல. அதுக்கான வாய்ஸ் ஓவர் வந்து எனக்கு தமிழ்ல ரெடி பண்ணி குடு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது வந்து ரெடி பண்ணி குடுத்துரும். ஓகேங்களா? குடுத்துட்டு, அத வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. நீங்க தெரியும் உங்களுக்கு 1 நிமிஷம் வாய்ஸ் ஓவர் வந்து அந்த டெக்ஸ்ட்ட வந்து ஒரே ஷாட்ல ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியாது. ஒரு சீன் 1, சீன் 2, சீன் 3ன்னு சொல்லி இது குடுக்கும். இல்லாட்டி வந்து ஒரே மாரி குடுக்கும் ஒரு பேராகிராஃப். அதனால வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு கரெக்ட்டா இந்த டாப் டூ பாட்டம் மொபைல் ஸ்க்ரீன் அப்படின்னா, கரெக்ட்டா எட்ஜ்ல வர மாரி நிக்க வச்சுட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. எடுத்துட்டு, இங்க பாருங்க. ஜஸ்ட் வந்து இந்த இமேஜ் இருக்குங்களா? போயிட்டு ஃபோட்டோஸ் போய்க்கங்க. போயிட்டு இங்க பாருங்க. இதான் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் இதுதான் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் இருக்குது. இந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, 1 நிமிஷத்துக்கான டெக்ஸ்ட்டா இருக்காது இது. வாய்ஸ் ஓவரா இருக்காது. அது நீங்க அடுத்து கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி தான் அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அட்டாச் பண்ண முடியும். இப்போ இது ஒரு 3 காட்சிக்கான வாய்ஸ் ஓவர் இங்க இருக்கு அப்படின்னா, அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இங்க வச்சுக்கங்க. வச்சுட்டு இங்க பாருங்க. ஃபுல்லா இந்த எந்த சீன் வரைக்கும் அந்த வாய்ஸ் ஓவர் நீங்க எடுத்திருக்கீங்க ஸ்க்ரீன்ஷாட். ஃபார் எக்ஸாம்பிள் 3 சீன் வரைக்கும் எடுத்திருக்கீங்கன்னா, இது வரைக்கும் வச்சுட்டு, ஜஸ்ட் மறுபடியும் ஆடியோ போயிட்டு, மறுபடியும் ரெக்கார்ட் குடுத்துட்டு, இந்த ரெட் பட்டன கிளிக் பண்ணிருங்க. இங்க பாருங்க வீடியோ பாட்டுக்கு வந்துட்டுருக்கும். நீங்க அந்த ஆடியோ பார்த்து, சரி அந்த வாய்ஸ் ஓவர் தமிழ்ல இருக்கும். அத பார்த்து நீங்க படிச்சுட்டே இருக்கலாம். கொஞ்சம் உங்களோட ஓன் எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேர்த்து படிக்கும்போது இயல்பா மாறிரும். ஓகேங்களா? அப்படியே படிச்சுட்டு இருக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னொரு டவுட் வரலாம். அதாவது வந்து இப்போ நாங்க வாய்ஸ் ஓவர் குடுக்கும்போது வந்து, ஆல்ரெடி இருக்கிற வீடியோவோட வாய்ஸ் வந்து அதிகமா கேட்குமே. நாங்க என்ன பண்றது? அப்ப சத்தமா பேசணுமா? நீங்க கேட்கலாம். ஸோ அப்படி பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இந்த காட்சி ஒண்ண செலக்ட் பண்ணிட்டு, இந்த வால்யூம் இருக்கு பாருங்க. ஆல்ரெடி அது எப்படி தெரியுங்களா இருக்கும்? இந்த லெவல்ல இருக்கும். ஸோ இந்த மாரி நீங்க 0 பண்ணிட்டு, அப்ளை டூ ஆல்ன்னு இருக்கு பாருங்க. அத குடுத்துட்டீங்கன்னா, எல்லா வீடியோவுக்கும் வந்து சவுண்ட்ஸ் கட் ஆயிரும். இப்போ நீங்க வந்து கிளியரா பேசலாம். ஸோ என்னோட சஜஷன் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வால்யூம் கிளிக் பண்ணிட்டு, இங்க பாருங்க. ஜஸ்ட் ஒரு 20, 15 இல்லாட்டி வந்து 30 அந்த மாரி வச்சிட்டிங்கன்னா, கொஞ்சம் விஷுவல்ஸ் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வியூவர்ஸ் என்கேஜ்மெண்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைங்க எனக்கு வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா எனக்கு அந்த மியூசிக்கோட பேக்ரவுண்டே எனக்கு வேணாம்னு நெனச்சிங்கன்னா, ஃபுல்லா இந்த மாரி வந்து வால்யூம் அப்ளை டூ ஆல்ன்னு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வேற எங்கேயும் போய் நீங்க பேக்ரவுண்ட் மியூசிக் எடுக்க வேணாம். வேணும்னு நெனச்சீங்கன்னா, யூடியூபோட அஃபிஷியல் யூடியூப் லைப்ரரி இருக்கு பார்த்தீங்களா? ஆடியோ லைப்ரரி. அங்க போய் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, சவுண்ட்ஸ் எஃபெக்ட் எல்லாம் சூப்பரா இருக்கும். அது வந்து ஒரிஜினல் அஃபிஷியலா இருக்கும். ஓகேங்களா? அது வந்து கண்டிப்பா மானிடைஸ் ஆகும். அத எடுத்து யூஸ் பண்ணுங்க. இப்ப எல்லாமே யூஸ் பண்ணிட்டு, அந்த அந்த மியூசிக்குமே பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. மீன்ஸ் வந்து மியூசிக் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு அதோட குவாலிட்டி அப்படின்னா, கொஞ்சம் இந்த மாரி கம்மி பண்ணிட்டு, நீங்க உங்களோட வாய்ஸ் வந்து ஸ்டெடியா பேசுங்க. அப்புறம் இயல்பா மாறிரும். ஓகேங்களா? எல்லாமே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான். உங்களோட வாய்ஸ் வந்து கிளியரா கேட்கணும். விஷுவல் பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து சப்போர்ட் பண்ணணும். அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேங்களா? உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ இவ்வளோதாங்க கான்செப்ட். நீங்க எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒன்ஸ் வந்து ப்ளே பண்ணி பாருங்க. ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏதாவது தப்பு பண்ணியிருக்கீங்களா? எல்லாமே கரெக்ட்டா வாய்ஸ் ஓவர் குடுத்துருக்கீங்களா? எல்லாமே பாருங்க. உங்களுக்கு எல்லாமே ரெடியா இருக்குது. ஓகே எனக்கு இது ஃபைன் நெனச்சீங்கன்னா, இங்க பாருங்க. இந்த எக்ஸ்போர்ட் குடுத்தீங்கன்னா, இந்த மாரி வந்து டவுன்லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணிக்கலாம். என்னோட இன்னொரு போனஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சஜஷனு. வீடியோவோட ஸ்டார்ட்டிங்கில் வந்து இந்த மாதிரி சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி ஹாய் வியூவர்ஸ் இந்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணிக்கிறேன். பாருங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிங்க. ஏதோ ஒரு உங்களோட விடுப்புப்படி ஏதோ ஒன்று சொல்லுங்கள். கொஞ்சம் வியூவர்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி. இல்லை அந்த வீடியோவோட ஹூக் வந்து பாதிக்கும். அதனால் வேணாம்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் என்ன மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா, சரி ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டில் ஸ்டோரி வேணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் நான் அது மாதிரி நான் மேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். இதெல்லாம் கொஞ்சம் ஒரிஜினல் அந்த ஆத்தென்டிக் கீழே வரும். ரொம்பவே வந்து செக்யூர்டாக சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். உங்களோட சேனலும் வந்து ஈஸியாக வந்து மானிடைஸ் ஆகும். ஓகேங்களா?
சரி ஓகேங்க. என்னோட இந்த அப்ரோச் மற்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின குறைகள் நிறைகள் எதுவாயினும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன் பொறுப்போட. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பற்றின டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேங்க, இன்னும் பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட்டில். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.